ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கிரகங்கள் அமையிறதுனால பலன்கள் வெவ்வேறு மாதிரி கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க கரெக்டாக என்னங்கிறத தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கும்ப ராசிக்காரங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். கும்பராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்பதை தெரிஞ்சுக்குங்க. இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன் 2024க்கானது என்னங்கிறத முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ கும்பராசிகளுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ கும்பராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2024 ஏப்ரல் மாதம் கும்பராசிக்கு சுக்கிரன் உச்சம் அடைகிறாரு. சுக்கிரன் உச்சமடைகிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியானது இருக்கும். அதை விட தனவரவு, தாய் மற்றும் தந்தை வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும். இப்படி பாசிட்டிவாக பல வைப்புகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஏப்ரல் 30 வரையும் இருக்கும். ஏப்ரல் 30 வரையும் சுக்கிரன் உச்சமடைகிறது தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த ஏப்ரல் மாதம் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடம் மாறி இருக்கிறாங்க. கும்பராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் குடும்ப வீட்டில் உச்சம் அடைந்திருக்கிறாரு. ஏப்ரல் முதல் நாளே புதன் வக்ரம் அடைந்திருக்கிறாரு. ராகு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை வேற இருக்குது. புதன் மற்றும் குரு சேர்க்கை இருக்குது. செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கை இருக்குது. இதில் 2024 சனி பயிற்சியுடைய பலன்கள்லாம் இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் கணிசமாக நீங்கள் பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில். கும்பராசிக்கு வக்ர புதன் பயிற்சி, உச்சம் பெற்ற சுக்கிரன் பயிற்சி போன்றவை எல்லாமே சேர்ந்து அற்புதமான மாற்றங்களை நிறைய கொடுக்க போகுது. அந்த அற்புதமான மாற்றங்கள் நீங்கள் என்ன பெற போகிறீங்க என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கும்பராசிக்கு ஏப்ரல் மாதம் 2024 என்னென்ன கிரக பயிற்சி நடக்க போகுது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஏப்ரல் மாதம் முதல் நாளே மீன ராசியில் உங்கள் ராசிக்கு வருமான குடும்பத்தை குறிக்கக்கூடிய வீட்லேயும் தொழிலை குறிக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் அடைந்தார். பின்னர் இந்த சுக்கிரன் இதே இடத்துல தான் இருப்பார். ஆனால் சுக்கிரன் இதே ஏப்ரல் 23ஆம் தேதி அன்னைக்கு மேசராசிக்கு முயற்சி பயிற்சி ஆவார். ஸோ சுக்கிரனுடைய பயிற்சி நடந்திருக்கு. இந்த பயிற்சி திரும்ப வர இருக்குது. அப்புறம் ஏப்ரல் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேசராசியில் புண்ணியஸ்தானத்துடைய அதிபதி புதன் வக்ரம் அடைந்துட்டார். ஏப்ரல் 9ஆம் தேதி அன்றைக்கி மீண்டும் புதன் மீன ராசிக்கு பின்னோக்கியும் சென்றுட்டார். புதனுடைய பயிற்சி 2 நடந்துருச்சு. அதுக்கப்புறம் ஏப்ரல் 14ஆம் தேதி நாளை நாள் சூரியன் உங்கள் ராசிக்கு முயற்சி மற்றும் சகோஸ்தர ஸ்தானத்தில் உச்சம் அடைகிறாரு மேச ராசியில். அப்போ குருவோடு இணைந்து உச்சம் அடைகிறாரு. இதுதான் இப்போ இருக்கிறதுல ஹைலைட்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஏப்ரல் 22ஆம் தேதி உங்கள் ராசியில் ஜென்ம சனியோடு சஞ்சரித்து வந்த செவ்வாய் ஏப்ரல் 22 முதல் மீன ராசிக்கு குடும்பஸ்தானுக்கு செல்கிறாரு. இந்த ஒரு பயிற்சி இருக்குது. ஸோ இப்படி பயிற்சி அடுத்தடுத்ததும் இருக்குது, நடந்தும் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஏப்ரல் மாதம் கும்பராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் பயிற்சி ஆனதுனால வருமானம் குடும்பஸ்தானத்தில் தான் பயங்கர மாற்றம் ஏற்படும். ஏன்னா இந்த முயற்சி ஸ்தானத்தில் தான் பயிற்சிகள் பலசும் நடந்திருக்கு, அதாவது பலவும் நடந்திருக்கு. ஸோ இப்போ என்னென்ன பயிற்சிகள் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக கும்பராசிக்காரங்க இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் பெறக்கூடிய அந்த பொது பலன்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பொது பலன்கள்லே உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சாதகமான பலன் கிடைக்குமா, பாதகமான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத இந்த பொது பலன்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொது பலன்கள் என்னங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கும்பராசிக்காரங்க உங்களுக்கான பொது பலன்கள் என்னங்கிறத இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2024 ஏப்ரல் மாதம் சுக்கிரன் உச்சமடைகிறது தான் ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படுது. சுக்கிரன் உச்சமடைகிறதுனால குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சியானது பொங்கும். அது மட்டும் இல்லாமல் தனவரவு, தாய் மற்றும் தந்தை வழியில் நல்ல செய்தி கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் தனவரவில் பிரச்சனை இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாகி உடனுக்குடனே தனவரவு கிடைக்கும். கடன் கொடுத்த இடத்துல கடன் திருப்பி உங்களுக்கு கிடைக்கும்.
கடன் நீங்கள் வாங்கணும்னு நினச்ச இடத்துல கடன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பேங்க் வேலை ஈஸியாக முடியும். இந்த மாதிரி பாசிட்டிவான வைப் நிறைய உண்டாகும். அதுக்கப்புறம் கடந்த மாதத்தை விட இந்த ஏப்ரல் மாதம் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். வருமானம் உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா வேலைகள்லையும் அதிகரிக்கும். பொருளாதார நிலைமை முன்பை விட இப்போ இந்த ஏப்ரல் மாதம் அதிகமாக மேம்படும். மாதத்துடைய பின்பகுதியில் தான் சவால்கள் ஏற்படும். அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி இருக்கும். ஆனாலும் சில தடைகள் ஏற்படும். அதை மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். பேச்சில் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக மொத்தம் கும்ப ராசிக்காரங்களுக்கு இது பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். ஸோ இந்த பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதத்தில் நான் சொன்ன இந்த பொது பலன்களுக்கேற்ப நடந்துக்குங்க. மெயினாக கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான சாதகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் நீங்கள் உங்களை நிரூபிக்க முடிகிற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டாக கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. திறமைகளை அதனால் முழுமையாக பயன்படுத்தி வளர்ச்சி பெற முயற்சி பண்ணுங்கள். 2வது வீட்டில் புதன் சுக்கிரன் லக்ன யோகம் இருக்கிறாரு. அதனால் நிதி விவகாரங்களில் எளிதாக பணம் சம்பாதிக்க முடியும். நிதி விவகாரங்களில் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஏப்ரல் 13ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் 3வது வீட்டில் உச்சம் பெறுறாரு. இதன் காரணமாக நீங்கள் ஆன்லைனில் மார்க்கெட்டிங்லாம் செய்துட்டு இருந்தீங்கன்னா அதன் மூலிமா உங்கள் வணிகத்தை மேலும் மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அந்த புது முயற்சிகள் எது செய்யலாலும் அந்த முயற்சிகள் எல்லாமே இந்த ஏப்ரல் மாதம் முடிகிற வரைக்கும் கை கொடுக்கும். ஏப்ரல் மாதத்தில் தொடக்கத்தில் கூட உங்கள் கடின உழைப்புக்கான பலன்கள் நீங்கள் பெற முடியும். சனியுடைய பார்வையால் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல வேலை கிடைக்கும். ராகுவுடைய 5ஆம் மற்றும் 9ஆம் பார்வைகள் 6ஆம் வீடு மற்றும் 10வது வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் வேலையில் மகிழ்ச்சி மற்றும் திருப்தி அடைவீங்க. ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு உண்டு. அட் த சேம் டைம் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. கும்பராசினர் இந்த ஏப்ரல் மாதம் எந்த மாதிரியான விஷயங்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனமாக இருக்க வேண்டிய அந்த விஷயங்களையும் தெரிஞ்சு அதில் கவனமாக இருந்துக்குங்க. அலுவலக வேலையில் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதம் சற்று சவாலாக இருக்கும். அதனால் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் உங்களுடைய வீடு மற்றும் பணியிடங்களுக்கு இடையில் பேலன்ஸை பராமரிக்கணும். இல்லைனா சில சிரமங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாதத்துடைய நடுப்பகுதியில் திடீரென சில பெரிய செலவுகள் வரும். அதன் காரணமாக உங்கள் வரவு செலவு திட்டம் சற்று தொந்தரவாகும். அது நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணும். இந்த காலகட்டத்தில் வணிகம் செய்யக்கூடிய உங்களுக்கு போட்டியாளர்கள் நிறைய வருவாங்க. அவங்களிடம் கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். என்னதான் நீங்கள் போட்டி வேணாம் அப்படின்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு வகையில் போட்டி இருக்கும். அந்த போட்டியை சமாளிப்பதற்கு கவனமாக இருக்கணும். காதல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா காதலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். எனவே தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் கவனமாக சிந்தித்துருங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். இல்லைனா பாதகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மாதத்துடைய பிற்பகுதியில் பிறர் விஷயத்தில் தலையிடுவதையும் பிறருக்காக ஆதரவாக பேசுவதையும் தவிருங்க. இல்லையெனில் தேவையற்ற பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் உங்கள் உடல்நல மற்றும் தினசரி வழக்கத்தில் சிறப்பு கவனம் செலுத்தணும். அப்படி செலுத்துனீங்கன்னா பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் இந்த ஏப்ரல் மாதம் கும்ப ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஒரு அளவுக்கு நிறைவேறும். அப்படி நிறைவேறினாலும் சில தடைகள் ஏற்படும். அந்த தடைகளை சாமர்த்தியமாக தகர்த்தெறிவதற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வேணும். அதுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னா சிவபெருமான். இந்த ஏப்ரல் மாதம் முடிகிற வரைக்கும் சிவபெருமானை வழிபாடு செய்து உங்கள் நாளை தொடங்குங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் சிவபெருமானை வணங்கி உங்கள் நாளை தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு தடைகள் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்கலாம். இது உங்களுக்கு தடைகளை அகற்றுவதற்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை கும்ப ராசிக்காரங்க இந்த ஏப்ரல் மாதம் முடிகிற வரையும் செய்யுங்க. ஸோ கும்ப ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ கும்ப ராசிக்காரங்க இந்த பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக உங்களை போல் கும்ப ராசிக்கார நேர்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களுக்கான பலன் என்னங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு
இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.